தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி மீண்டும் நடைபெற அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என மதுரை அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அலங்காநல்லூரில் மறியல் போராட்டமும் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மதுரை அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 4வது நாளாக நீடிக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. இளைஞர்களின் போராட்டமாக ஆரம்பித்த இந்த போராட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், முதியோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். கடைக்கோடி தமிழனும் வெகுண்டு எழுந்துட்டான். ரோட்ல நடந்து வெக்கப்படக்கூடிய இனமும் இன்னைக்கு சபைக்கு வந்துருச்சு. ஆறுதல் வார்த்தைகள் எங்களுக்கு வேணாம். டெல்லியில போய் அறிக்கை வரும் அப்படின்னு சொன்ன ஆறுதல் வார்த்தை எங்களுக்கு திருப்தி அளிக்கல. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான தேதி வேணும். இந்த தேதியில ஜல்லிக்கட்டு நடத்திக்கங்கிற ஒரு உச்ச வரம்பான எங்களுக்கு நிபந்தனையற்ற ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகின்றனர். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை ஒரே நாளில் அதிரடியாக அறிவித்த பிரதமர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மௌனம் சாதிப்பது வருத்தமளிப்பதாக அவர்கள் கூறினர். ஸ்கூலுக்கு அனுப்பாம கூட அந்த கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன இந்த பிள்ளை தான் பிள்ளைகளா? நாங்களும் எங்களும் பிள்ளைகளும் தான். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருக்கு, காலேஜ் போகாம இருக்கு. அது மாதிரி தான் நாங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. இனிமே நாளையில இருந்து எந்த பிள்ளைகளுமே ஸ்கூலுக்கு போகாதுங்க. எங்களுக்கு முடிவு வார வரைக்கும் நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். நாங்க எங்களுக்குள்ளதான் உட்காருவோம். 4 நாளா எங்க பிள்ளை உட்காந்துருக்கு. இதுக்கு மத்திய மாநில அரசு எந்த இதுமே கண்டுக்கிறோம். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது இந்த கவர்மெண்ட்டுக்கு? எங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை மாணவர்கள் கூட்டி பண்றோம், நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நாய் மாதிரி எங்களை கொலைக்க விட்டு பாக்குறீங்களா? நீங்க பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட 500 ரூபா 1000 ரூபா செலவு ஒரே நாள் சட்டம் சொல்லுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி சட்டம் சொல்லல. எங்களை என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த போராட்டம் இன்னையோட முடிய போறது கிடையாது. இன்னும் தொடரும். ஆனா தொடர்ந்தா நீங்க தாங்க மாட்டீங்க. அலங்காநல்லூர் மட்டுமின்றி சோழவந்தான் அருகே உள்ள கருப்பட்டி, தேனூர், எல்லையூர் உள்ளிட்ட கிராமங்களில் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.